ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய அலைமேல் காயின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எரர் காயின்ஸ் தான் நான் சேல்ஸ்க்கு கொடுத்துருக்குறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 காயின் வரும். டோட்டலாக ஒரு 850 அமௌண்ட் வருது. வாங்க ஒரு ஒரு காயினாக பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது காயின் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காயின் பார்த்தீங்கன்னா 50 காசில் மேப் காயின். அதில் பார்த்தீங்கன்னா 11 o'clock எரர். இது வந்து அப்பர்ஸ். ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. 11 o'clock எரர். பொதுவாகவே இந்த மாதிரி கொஞ்சம் பழைய காயின்லேயோ இல்லை வந்து ஸ்கேர் காயின்லேயோ இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது. ஸோ இது ஒரு காயின். இது பார்த்தீங்கன்னா டை கிளாஷ் எரர். இது வந்து யூஎன்சி கண்டிஷனில் உள்ள ₹1 காயின். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய அசோகா எம்பளம் இருக்கு இல்லையா, அந்த அப்பர்ஸில் உள்ளது, அது அப்படியே ரிவர்ஸில் தெரியும். காயினை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அந்த எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த 75th இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே நம்ம வந்து இந்த கீழே லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த இதில் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து யூஎன்சி கண்டிஷன்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 or 2 காயின்ஸ் தான் இந்த மாதிரிலாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு காயின். டை கிளாஷ் எரர் இதுக்கு பேர். இது ஒரு எரர் காயின் தான் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து விலை நான் கரெக்டாக கம்மியாக தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி காயின்லாம். ஏன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய காயின்ஸ். ஸோ இது ஒரு எரர் காயினு. இது ஒரு டை கிளாஷ் எரர் தான். இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அசோகா எம்பளம் அப்படியே உங்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய நியூமரல்ஸ் மேலே அப்படியே தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? அச்சு அப்படியே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டூன்றது கூட அப்படியே மறைஞ்சிருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 500-600 காயின் வாங்குறீங்கன்னா அதில் 1 or 2 காயின்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காயின்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு டை கிளாஷ் எரர் காயின் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு கிராக் எரர் காயின். இதெல்லாம் வந்து நான் ரேட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ இது ஒரு எரர் காயின். இது வந்து கட்டு எரர் ₹5. பொதுவாகவே இப்போல்லாம் காப்பர் நிக்கல் காயின்லாம் வந்து உங்களுக்கு விலை ஏறிக்கிட்டே போகுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி எரர் காயின் கிடைச்சாருன்னா நீங்கள் வந்து உங்களோட கலெக்ஷனில் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 காயின் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னா 2009, அதாவது ₹10 ஐடி அண்ட் கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி அண்ட் ஐடி காயினில் 2009. ஆக்சுவலாக இந்த காயினில் பொறுத்த வரைக்கும் 2008, 2009, 2010 3 வருஷம் தான் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 2008ம் 2009ம் நொய்டா மின்ட்டு கொஞ்சம் ஸ்கேரிங்கில் இருக்குது. 2010 வந்து மும்பை மின்ட்டு, அது வந்து ஸ்கேரிங்கில் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்க 2 காயினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்களேன். எப்படின்னா இந்த 2009 பாருங்களேன், மேலே இருக்க காயினில் வந்து ரொம்ப லைட்டாக தான் தெரியும். அதோட அந்த டாட் இருக்கு இல்லையா, நொய்டா மின்ட்டு டாட் ரொம்ப அப்படியே மைன்யூட்டாக தான் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். கீழே இருக்க காயினில் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா. மேலே இருக்க காயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் வந்து சில காயினில் தான் கிடைக்கும். அதோட வந்து 2008, 2009 நொய்டா மின்ட்டு ஸ்கேர் என்கிட்ட இருக்கிறது 2009. அதே மாதிரி நடுவில் இருக்க அந்த மெட்டல் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா ஃபுல் ஒயிட்டில் இருக்கும் கீழே இருக்க காயினில். மேலே இருக்க காயினில் ஒரு மாதிரி லைட்டாக காப்பர் கண்டென்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் உள்ள காயினும் வந்து ஸ்கேர் காயின்ஸ் தான். ஏற்கனவே இது வந்து ஸ்கேரிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் உள்ள காயின் 2 காயின் சேர்த்து நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது அது ஒரு விதமான ஒரு இதுதான் சேலிங் தான். அது நல்ல எப்படி சொல்கிறது,
எப்பயுமே வந்து டிஃப்ரென்ஸ் உள்ள காயின்ஸை வந்து 2 காயினும் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சேல்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இது வந்து நான் ரேட் கம்மியாக தான் போட்டிருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 காயின் இருக்கும். 8 காயின் சேர்த்தே வந்து 850 தான். ஷிப்பிங் மட்டும் நீங்கள் தனியாக கொடுத்துறணும். பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு காயினாக கலெக்ட் பண்ணி ரேர் காயின், ஸ்கேர் காயினை பிரித்து அதை ஹோல்டர் போட்டு அதை பத்திரப்படுத்தி அவ்வளோ வேலைகள் இருக்குது. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்குன்னு மெனக்கிடணும். அது என்னென்ன அதாவது எரர் காயின்லையுமே என்ன மாதிரியான எரர் அதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி அதை பார்த்து எழுதி அதெல்லாம் பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த சேல்ஸில் வந்து 8 காயினுக்கு வந்து 850 ருபீஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஷிப்பிங் தனியாக வரும். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.